அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அதரிக்னி முராதி யா ஷஃபி அல் முஸ்னிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிறீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக, ஆமீன். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான துஆவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு துஆ பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேஜிக் போல் பல அற்புதங்களை நடத்தி காட்டும். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானது தான் இது. பொதுவாகவே துஆ தான் நமக்கும் அல்லாஹ்க்கும் நடுவில் நெருக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது இல்லையா? இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னா, எந்த ஒரு அடியான் என்னிடம் உதவி தேடவில்லையோ அவன் மேலே கோபப்படுறானாம். அப்போ பாருங்க, நம்ம அல்லாஹ் கிட்ட துஆ கேட்குறது நம்ம தேவைகளுக்காக தான். அவன்கிட்ட நம்ம கேட்குறோம் இல்லையா? நம்ம கேட்கலன்னா அது நமக்கு தான் லாஸ் ஆகும், நமக்கு தான் நஷ்டம். அல்லாஹ்க்கு என்ன வந்துச்சு யோசிங்க. ஆனாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், என்கிட்ட கேளுங்க நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம அவன்கிட்ட கேட்குறதுல நமக்கு ஏதாவது குறைவு ஏற்படுதா? நிச்சயமாக கிடையாது. ஆனாலும் நம்ம அவன்கிட்ட கேட்குறது கிடையாது. நம்மளோட தேவைகளை என்ன பண்ணுறோம், மனிதர்கள்கிட்ட எதிர்பார்த்து கேட்டுட்ருக்கோம். இப்போ ஒரு தேவைக்காக நீங்கள் அல்லாஹ்வை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கிட்ட, அதாவது அவங்க உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு ஹெல்ப்னு நீங்கள் போய் நிற்கிறீங்க அப்படின்னா ஒரு முறை வேணால் சரி போனால் போகட்டும்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே இன்னொரு முறை நீங்கள் போய் நிற்கிறீங்க அப்படின்னா உங்களை சந்திக்கிறதுக்கு கூட அவங்க யோசிப்பாங்க, எங்கே மீட் பண்ணால் திரும்ப ஏதாச்சும் ஒரு தேவைன்னு சொல்லிட்டு கேட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டே யோசிக்கிட்டே உங்களை சந்திக்கிறதையும் அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் சலிப்படையாமல் தந்துக்கிட்டே இருப்பான், எவ்வளோ கேட்டாலும் கோவப்பட மாட்டான். இன்னும் பார்த்தீங்கன்னா அவன் இன்னும் நீங்கள் அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறதையே தான் விரும்பவும் செய்கிறான். அதனால் உங்களோட தேவைகளையாக இருக்கட்டும் இல்லை எதிர்பார்ப்புகளாக இருக்கட்டும் நீங்கள் மற்ற மனிதர்கள் கிட்ட வைக்காமல் அல்லாஹ் கிட்ட மட்டுமே நீங்கள் கேளுங்க. ஏன்னா அல்லாஹ் எப்போவுமே உங்ககிட்ட இருந்து கேட்குறதுக்கு சலிப்படையவே மாட்டான். இன்னும் நீங்கள் கேட்குற துஆலையே அல்லாஹ் எதை விரும்புகிறான் அப்படின்னா, நீங்கள் அவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறத அவன் அதிகமாக விரும்புகிறானா. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு தண்டனை தான் கிடைக்கும். ஆனால் அல்லாஹ் எவ்வளோ ஒரு கருணை உள்ளவன் பாருங்கள். அவனோட கருணை அவனோட கோபத்தையே மிஞ்சுதாமா. நம்ம பண்ண பாவங்களையும் அவன் தெரிஞ்சு அதை மன்னிக்கிறதுக்கும் அவன் தயாராக இருக்கிறான். இன்னும் பார்த்தீங்கன்னா அதை விரும்பவும் செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இன்றைக்கு நம்ம வருட கடைசி நாளில் இருக்கிறோம். பொதுவாகவே ஒரு புது வருஷம் வரப்போகுது அப்படின்னா நம்ம அதுக்கு எப்படி தயாராகும், இனி லைஃப்பில் எல்லாமே நல்லதாகவே இருக்கணும், நல்ல ஒர்க் பண்ணணும், நல்ல மோட்டிவாக இருக்கணும், இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்ப்போம். இது கூடவே ஒரு முக்கியமான விஷயம், அது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ண தவறுகளுக்காக நம்ம மன்னிப்பு கேட்கணும். அப்போ தான் வரக்கூடிய வருஷத்தில் நம்மளோட பாஸ்ட் லைஃப்பும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இன்னும் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலே பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் உள்ள ஒரு சோதனைகளும் நீங்கும். ஒரு சோதனைகளும் நீங்கள் நம்மளோட ஒரு தேவைகளுமே கபூலாகும். ஒரு புது வருடத்தை நோக்கி இருக்கும்போது அந்த புது வருடம் நமக்கு சிறப்பானதாக இருக்கணும், சோதனைகள் நீங்கணும், முசீபத்துகள் நீங்கணும், இன்னும் செழிப்பாக இருக்கணும், சந்தோஷமானதாக இருக்கணும், ஆஃபியத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு துஆவை நீங்கள் 3 முறை ஓதிக்கோங்க. ரொம்ப ஒரு சிறப்பான துஆ இது. இதோட பொருளை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இந்த ஒரு துஆ பார்த்தீங்கன்னா உங்களோட கடந்த கால பாவங்களை மன்னிக்கப்படுறதுக்காக இருக்கட்டும், இன்னும் வரக்கூடிய வருடம் சிறப்பானதாக அமைகிறதுக்காக இருக்கட்டும், இந்த ஒரு துஆ போதுமானதாக இருக்கும். அந்த துஆவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். இந்த துஆவையும் பார்த்துட்டு நம்ம கையோடையே ஒரு 3 முறை நம்ம ஓதிக்கிறலாம். நீங்களும் ஸ்கிப் பண்ணாதீங்க, என் கூட சேர்ந்து ஓதுங்க. எந்த ஒரு அமலையுமே பின்னாடி செஞ்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடக்கூடாது. கேட்ட நன்மையும் கூடவே கையோட அமல் செஞ்ச நன்மையும் இப்போவே உங்களுக்கு கிடைச்சிடும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வசல்லம். அல்லாஹும்ம மா அமில்து ஃபீ ஹாதிஹி ஸனதி மிம்மா நஹைதனி அன்ஹு ஃபலம் அத்துப் மின்ஹு வலம் தர்லஹு வலம் தன்சஹு வஹலிம்த அலைய பஅத குதுரதிக அலா உகூபதி வதஅவ்தனி இல தௌபதி பஅத ஜஸாஇ அலா மஅசியதிக ஃபஇன்னி அஸ்தக்ஃபிருக ஃபக்ஃபிர்லி வமா அமில்து ஃபீஹா மிம்மா தர்லாஹு வவஅத்தனி அலைஹி ஸவாப் ஃபஅஸ்அலுக அல்லாஹும்ம யா கரீம் யா தல் ஜலாலி வல் இக்ராம் வ அன் ததகப்பலஹு மின்னி வலா தக்த ரஜாஇ மின்க யா கரீம். வசல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வசல்லம். அல்லாஹும்ம ஆமீன்.
இதோட தமிழாக்கத்தையும் நான் உங்களுக்கு இப்போ பதிவிடுறேன். இப்போ இன்னும் 2 முறை நம்ம ஓதிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வசல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வசல்லம். அல்லாஹும்ம மா அமில்து ஃபி ஹாதிஹி ஸனதி மிம்மா நஹைதனி அன்ஹு ஃபலம் அதுப் மின்ஹு வலம் தர்லஹு வலம் தன்சஹு وحلمت علي بعد قدرتك على عقوبتي ودعوتني إلى التوبة بعد جزائي على معصيتك فإني أستغفرك فاغفر لي وما عملت فيها مما ترضاه ووعدتني عليه الثواب فأسألك اللهم يا كريم يا ذا الجلال والإكرام وأن تتقبله مني ولا تقطع رجائي منك يا كريم وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم آمين. بسم الله الرحمن الرحيم وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم ما عملت في هذه السنة مما نهيتني عنه فلم أتب منه ولم تر له ولم تنسه وحلمت علي بعد قدرتك على عقوبتي ودعوتني إلى التوبة بعد جزائي على معصيتك فإني أستغفرك فاغفر لي وما عملت فيها مما ترضاه ووعدتني عليه الثواب فأسألك اللهم يا كريم يا ذا الجلال والإكرام وأن تتقبله مني ولا تقطع رجائي منك يا كريم وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم آمين. இப்போ இந்த துஆவினுடைய பொருளை பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அருளும் கருணையும் நிறைந்த அல்லாஹ்வின் பெயரால். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வசல்லம். யா அல்லாஹ், எங்களுடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இன்னும் அவருடைய குடும்பத்தார் தோழர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் அளிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹும்ம மா அமில்து ஃபி ஹாதிஹி ஸனத்தி மிம்மா நஹைதனி அன்ஹு. அப்படின்னா என்னன்னா, யா அல்லாஹ், கடந்த இந்த வருடத்தில் நான் செய்தவை இன்னும் உன்னால் தடை செய்யப்பட்டவை இருந்தால் ஒலம் தருலஹு ஒலம் தன்சஹு வஹலிம்த அலைய பஅத குதிரத்திக அலா உகூபதி. நீ அதனை விரும்பாதிருந்தாலும், நீ அதை மறக்காமல் வைத்திருந்தாலும், நீ எனக்கு தண்டனை கொடுக்க வல்லவனாய் இருந்த போதும் நீ பொறுமை காட்டினாய். அப்படின்னா என்னது அப்படின்னா, யா அல்லாஹ், போன வருஷத்துல நான் செஞ்ச பாவங்கள் அதை நீ தடுத்திருந்தாலும் சரி, இன்னும் நீ அதை ஒரு செயலை நீ விரும்பாம அந்த செயலை நான் செஞ்சிருந்தாலும் சரி, இன்னும் நீ அதை மறக்காம இருந்த அல்லாஹ் எப்போவுமே அல்லாஹ்க்கு மறதிங்கிறது கிடையாது இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் நீ எனக்கு தண்டனை கொடுக்க வல்லவனாக இருந்தோம். அவன் நமக்கு அவன் நினச்சானா நமக்கு தண்டனை கொடுக்க முடியும் நம்ம செஞ்ச பாவங்களுக்கெல்லாம். ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணலை, நமக்கு தண்டனை கொடுக்கல. தண்டனை கொடுக்காம அவன் என்ன செஞ்சான், நம்ம மன்னிக்கிறத விரும்புகிறான். அந்த மாதிரி நீ இருந்தி, எனக்கு தண்டனை கொடுக்காம இருந்தியே. அதுக்கப்புறம் என்ன பாருங்க, வதஅவுதனி இல தௌபதி பஅத ஜஸாஇ அலா மாசியத்திக. நான் பாவத்தை துணிந்து செய்த போதும், அதாவது நம்ம ஒரு பாவம் ஒரு சில பாவங்கள் நம்ம தெரியாம செஞ்சிடுறோம். இன்னும் அதிகமான பாவங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இதை பாவம்னு தெரிஞ்சே தான் நம்ம செய்கிறோம். ஏன்னு நம்ம தெரிஞ்சு செய்கிறோம், அதை நம்ம ஒரு பொருட்டாவே எடுக்கிறது கிடையாது. அந்த மாதிரி நான் பாவத்தை துணிஞ்சு செய்த போதும் நீ என்னை தௌபாவிற்கு அழைத்தாய். அப்படின்னா என்னது, நீ என்கிட்ட பாவ மன்னிப்பை தான் நீ எதிர்பார்க்கிறா. இன்னும் பாவ மன்னிப்பு இப்போ நம்ம இந்த பாவ மன்னிப்பு துஆ அல்லாஹ் கிட்ட கேட்குறோம்னா, இது அல்லாஹ் நாடுனது தான். நம்ம செஞ்ச பாவங்களுக்கு அவன் தண்டனை தராம நம்மளை என்ன பண்ண வைக்கிறான், அவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க வச்சு அவன் நம்மளை மன்னிக்கிறத தான் அவன் விரும்புகிறான். அடுத்து பாருங்க, இன்னி அஸ்தகுஃபிருக ஃபகுஃபிர்லி. நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்குறேன், எனவே என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். அதுக்கப்புறம் பாருங்க, ஒமா அமில்து ஃபீஹா மிம்மா துஹிப்புஹு ஒ ரலீதுஹு. அப்படின்னா என்னது, இந்த வருடத்தில் நான் செய்த நீ விரும்பும் மற்றும் திருப்தியாகிய செயல்கள், அதாவது போன வருஷத்தில் நான் உனக்கு பிடிச்சமான செயல்கள், நல்ல செயல்கள், நன்மை தரக்கூடிய செயல்களை நான் செஞ்சிருப்பேன் இல்லையா, அந்த மாதிரி செயல்களை வஅத்தனி அலைஹி சவாப். இன்னும் நீ எனக்கு அதுக்கு நான் செஞ்ச நன்மைக்கான கூலியை நீ எனக்கு தர்றதா வாக்குறுதி அளிச்சிருக்கிறாய் அல்லாஹ். அதே மாதிரி எனக்கு அந்த நன்மைக்குண்டான கூலியை எனக்கு தந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம கேட்குறோம். அஸ்அலுக அல்லாஹும்ம
யா கரீம் யாதல் ஜலாலி வல்லிக்ராம். எனவே யா அல்லாஹ், ஏகே மிக்கவனே, உயர்வும் மகிமையும் கொண்டவனே, நான் உன்னிடம் கேட்கிறேன். அன் ததகப்பலஹு மின்னி ஒலா தக்த ரஜாஇ மின்க யா கரீம். அந்த செயல்களை நீ என்னிடமிருந்து ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். உன்னை நம்புகிற என்னோட நம்பிக்கையை நீ துண்டிச்சிடாதே கருணை மிக்கவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறோம். பாருங்க, எவ்வளோ ஒரு சிறந்த துவா இது. நம்ம செஞ்ச பாவங்களுக்காகவும் மன்னிப்பு கேட்டு, இன்னும் நான் தண்டனைக்குரியவ தான், நீ நாடுனா எனக்கு தண்டனை தந்திருக்க முடியும், ஆனாலும் நீ எனக்கு தண்டனை தர்றதுக்கு விரும்பாம என்னோட மன்னிப்பை நீ விரும்பி அந்த என்னை மன்னிக்கிறதுக்கும் நீ விரும்பி இருக்கிறாய் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்டு, இன்னும் நம்ம கடந்த வருஷத்துல ஏதாச்சும் நான் நல்லது பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த நல்லதுக்குண்டான கூலியையும் எனக்கு தந்தறியா அல்லாஹ். இன்னும் என்ன என்னோட நஃப்சின் பால் தனியாக நீ விட்டுறாதே அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட நம்ம என்ன கேட்குறோம், இந்த ஒரு அழகான துஆவை நம்ம வருட கடைசியில் நம்ம கேட்குறோம். அப்படிங்கும்போது என்னாகும், இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய வருஷத்தில் அல்லாஹ் நம்மளோட பாவங்கள் எல்லாமே இன்ஷா அல்லாஹ் இன்றையோடையே மன்னிச்சு வரக்கூடிய வருஷத்தில் செழிப்பான ஒரு வருஷமா, சிறப்பான ஒரு வருடமா, எந்த ஒரு முசீபத்துகளும் அணுகாமல், எந்த ஒரு ஷைத்தானுடைய தூண்டுதல்களும் ஷைத்தானுடைய கெடுதிகளும் நம்மளை அணுகாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் சிறப்பான வருடத்தை தருவானாக. இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாளுக்குள்ளே இந்த ஒரு துஆவை நீங்கள் 3 முறை ஓதி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அல்லாஹ் கிட்ட உங்களோட எல்லா பாவங்களுக்கும் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் கிட்ட எந்த விதமான பாவங்களாக இருக்கட்டும், நம்ம இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிட்டோமே, அல்லாஹ் எப்படி நம்மளை மன்னிப்பான், இதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரப்போகிறோம் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. அல்லாஹுடைய கருணை அவனோட கோபத்தையே மிஞ்சியது. அதை இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் நினைவு வச்சுக்கிட்டு அல்லாஹ் கிட்ட உங்களோட எல்லா பாவங்களுக்கும் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்குறது மட்டும் இல்லாமல், யா அல்லாஹ் நான் திரும்ப இந்த ஒரு பாவம் பக்கம் நான் மீளவே மாட்டேன், நீயும் என்னை மீள வச்சிடாதே யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட துஆ கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களோட அனைத்து பாவங்களையும் மன்னிச்சு உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக்கி தருவான். இன்னும் வரக்கூடிய வருடம் நல்ல வருடமாக அமையணும்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன். நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் துஆ செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.